அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய தின குறள் பதிவு அதிகாரம் 7 மக்கள் பேறு. குறள் 65வது குறள். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. மீண்டும் சொல்கிறேன். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. தம் மக்களாகிய பிள்ளைகள் தொடுதலும் பேசுதலும் பெற்றவருக்கு பேரின்பமே. இந்த குறளின் சொற்பொருள்: மக்கள் மெய் தீண்டல் குழந்தைகளின் உடலை தொடுதல், உடற்கு இன்பம் உடலுக்கு இன்பம், மற்றபடி குழந்தைகளின் மழலை சொற்கேட்டல் சொல் கேட்டலே இன்பம், செவிக்கு காதுக்கும் இன்பம். பொருள்: தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும், அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும். இந்த குறளுக்கும் பொருளுக்கும் ஒரு புராண கதையை நினைவுபடுத்தி சொல்லுகின்றேன். முன்னொரு காலத்தில் மதுரையை ஆண்டு வந்த 2வது பாண்டிய மன்னனாகிய மலையத்துவச பாண்டியன் தன் மனைவியாகிய காஞ்சனமாலை தேவியுடன் சீரும் சிறப்பும் பெற்று வாழ்ந்து வந்தான். வானம் மும்மாரி பொழிய மக்களும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்தனர். யாதொரு குறையும் இல்லாது ஆட்சி புரிந்து வந்த அம்மன்னனுக்கும் அவன் மனைவிக்கும் கவலை குடிகொண்டது. அவர்கள் இருவரும் ஈசனுக்கு கோயில் கட்டி வழிபட்டு வந்தனர். இருவரும், ஆண்டவா, எங்களை படைத்து ராஜ்யத்தையும் கொடுத்து ஆள வைத்து ஏராளமான நிலப்புலன்களும் பொன்னும் பொருளும் கொடுத்து செல்வ செழிப்புடன் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறாய் தெய்வமே. நாங்கள் குறையின்றி வாழ்கின்றோம். ஆனால் ஒரு குறை மட்டும் எங்களுக்கு இருக்கிறது. அதுதான் பிள்ளை இல்லா குறை என்று முறையிட்டனர். எங்களுக்கு அடுத்து இந்த ராஜ்யத்தை ஆள மகனோ மகளோ தேவையாய் இருக்கிறது. எங்களுக்கு குழந்தை வரம் தர வேண்டும் என வேண்டினர். பல நாட்கள் வேண்டி நின்றார்கள். அரண்மனை ஜோசியரை அழைத்து அதற்குரிய பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஜோசியரும் பலன் தரும் ஏடுகளை புரட்டி மன்னனிடமும் அவனது மனைவியிடமும் சொல்லலானார். மன்னா, தாங்களும் பெருந்தேவியும் சென்று சிறிது காலம் மலைவாசி மக்களோடு மலையில் தங்கி வசித்து ஆண்டவனுக்கு யாகம் வேள்வி வளர்க்க வேண்டும். சிறிது காலங்கள் கழித்து ஈசனே உங்கள் முன் தோன்றி மறைவார். அப்பொழுது நீங்கள் கேட்கும் வரம் கிடைக்கும் என்று கூறினார். அது கேட்டு மகிழ்ந்த மன்னன் மலையத்துவச பாண்டியன் மனைவி காஞ்சனமாலையுடன் புறப்பட்டு மலைப்பகுதி சென்று மலைவாசிகளுடன் தங்கி இறைவனுக்கு யாகம் வளர்த்தனர். சிறிது காலங்கள் கழிந்தது. வேள்வியில் இறைவன் தோன்றி ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்து சென்றார். அந்த குழந்தையை ஆறத் தழுவி இன்புற்றனர். சீரும் சிறப்பும் பெற்று அக்குழந்தை வளர்ந்தாள். அவளுக்கு தடாதகை என பெயரிட்டு பின்னொரு தடவை அதற்கு மீனாட்சி என்ற பெயரும் வந்தது. யாதொரு குறையும் இல்லாது வளர்த்தனர். குழந்தையின் மழலை மொழியில் மயங்கினர், இன்புற்றனர். பெற்றால்தான் பிள்ளை என்பது இல்லை, மழலைதான் என அந்த குழந்தையை ஆறத் தழுவி இன்புற்றும். அது மழலை மொழி தாய் தந்தையை அழைக்கும்போது இன்புற்றும் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது இந்த குறளுக்கும் இந்த பொருளுக்கும் உரிய கதையாக இது இருக்கிறது. அதாவது, பெற்றால்தான் பிள்ளை இல்லை, இதை எடுத்து வளர்ப்பதிலும் சந்தோஷம் இருக்கிறது, இன்புற்று வாழலாம்
என வள்ளுவன் வாக்கு இவற்றில் பதிய வைத்து அனுப்பியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். மு. சமுத்திரம், ஆசிரியர்.